ஹலோ பிரைஸ் லார்ட் என்ற கர்த்தருடைய வார்த்தை உபாகமம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனம். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்பட்டபடி ஒப்புக் கொடுப்பார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் விசுவாசிப்போம். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். எனக்கு விரோதமாக எழும்பும் இந்த சத்துருவை ஆண்டவர் என் கண்கள் காணும்படியாகவே முறியடிப்பார். இவன் எனக்கு முன்பாகவே ஓடி போவான் என்று நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சாத்தானின் கிரியைகள், பிசாசினுடைய தந்திரங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி உங்கள் கண்கள் காணும்படியாக நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். சத்துரு உங்களுக்கு முன்பாக வெட்கத்தோடு துக்கமுகமாய் ஓடிப்போவான் என்று பார்க்கிறோம். கோலியாத்தை போல கொக்கரித்து கொண்டிருக்கலாம் சத்துரு, ஆனாலும் ஆண்டவர் பின்புறமாக இருந்து கோலியாத்தை பொட்டரையில் அடித்து கூப்புரவில் வைத்தது போல மண்ணை கவும்படியாக ஆண்டவர் வைக்கப் போகிறார். ஆகவே விசுவாசியுங்கள். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அவர் எனக்கு விரோதமாக எழும்புகிற இந்த சத்துருவை எனக்கு முன்பாக முறியடிக்கப்படுவதை நான் காண்பேன். இவன் தோற்று போவதை நான் காண்பேன். இவன் துரத்தப்படுவதை நான் காண்பேன் என்று விசுவாசியுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களுடைய விசுவாசத்தின்படியே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை, ஜெயத்தை, ஒரு செழிப்பை, மனமகிழ்ச்சியை, கொண்டாட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஏற்படுத்துவாராக. பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்பை நேசிக்கத்தான பரலோகத்தின் தந்தை, ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலேயும் நீர் கொடுத்த உடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். உனக்கு விரோதமாக எழும்பும் முன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்புக் கொடுப்பார் என்ற வார்த்தையின்படி எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறதான எல்லா சத்துருக்களின் சதி ஆலோசனைகளையும் நீர் முறியடிப்பேன் என்று சொன்னது இந்த நாளை எங்களுக்கு ஜெயமுள்ள நாளாக, வெற்றியின் நாளாய் மாற்றி தருவீராக. இந்த நாளை நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூட இருந்து ஜெயத்தை கட்டளையிட்டு தந்த நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமாய் எங்களுக்கு ஆப்படவிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிற நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.